வணக்கம் ஜெகன். பங்களாதேஷ் மீண்டும் ஒரு மோசமான சூழ்நிலைக்கு போகிறதுக்கான சமிகைகள் ரொம்ப தெளிவாகவே தெரியுது. பங்களாதேஷோடைய ஃப்ரிஞ்ச் பார்ட்டி ரேடிக்கல் எலிமெண்ட் ஒரு காலத்தில் பயங்கரவாத அமைப்பாக தடை செய்யப்பட்டிருந்த ஜமாத்லி இஸ்லாமி இன்னைக்கு அந்த நாட்டோடைய எதிர்கட்சி. பிப்ரவரி மாதம் நடந்த தேர்தலில் கிட்டத்தட்ட 70 சீட்டுக்கும் அதிகமான சீட்ஸை பெற்று ஒரு மிகப்பெரிய அவங்க ஆட்சிக்கு அமையாட்டியும் ஒரு மிகப்பெரிய எலெக்ஷன் விக்டரியை பெற்றிருக்காங்க அப்படின்றத பார்க்குறோம். நல்லா கவனிச்சிங்க அப்படின்னா அவங்க ஜெயிச்ச அதிகமான இடங்கள் எங்கேருந்து அப்படின்னா இந்தியா பங்களாதேஷ் எல்லையில் ஒட்டி இருக்கக்கூடிய பங்களாதேஷ் மாவட்டங்களை தான். இதோடைய சீஃபாக இருக்கக்கூடிய ஷஃபிகுர் ரஹ்மான் மற்றும் அவங்க நாட்டோடைய எதிர்கட்சி தலைவர் இப்போ அரசாங்கத்துக்கு ஓப்பனாக ஒரு கெடு வச்சிருக்காப்புல. அதாவது ஜூலை சார்ட்டர் அப்படின்னு சொல்லி இந்த இம்போர்ட்டர் ப்ரொஃபஸர் யூனிஸால கொண்டு வரப்பட்ட சில கான்ஸ்டியூஷனல் ரிஃபார்ம்ஸ், அரசியல் சாசன சீரமைப்பு அப்படின்னு நம்ம சொல்லுவோம். அதை இம்ப்ளிமெண்ட் பண்ணணும் உடனடியாக. ஒன்று இதை பாராளுமன்றத்தில் பண்ணுங்க, இல்லை நாங்கள் இதை தெருவில் பண்ணுவோம்ட்டு. இந்த கூட்டம் 2024-25 தெருவில் போராடின போது எத்தனை ஆயிரக்கணக்கான மக்கள் அதனால பாதிக்கப்பட்டாங்க, எவ்வளோ 100 இந்துக்கள் குறிப்பாக கொல்லப்பட்டாங்க அப்படின்றது நம்ம எல்லாருக்குமே தெரியும். இப்போ ஜமாத்தி இஸ்லாமியோடைய இந்த பாயிண்ட் என்ன? தாரிக் ரஹ்மான் இப்போ பிஎன்பியோடைய தலைவர் மற்றும் பங்களாதேஷோடைய பிரதமர். இவர் இந்த ரிஃபார்ம்ஸை கண்டுக்கலை, இதை எப்படியாவது தடுத்து நிறுத்தணும்னு பார்க்குறாரு. இதை நாங்கள் விடமாட்டோம், இந்த ரிஃபார்ம்ஸோட சார்ட்டர்லாம் இன்னும் சைன் பண்ணல அப்படின்றது தான். இப்போ இந்த ஜூலை சார்ட்டர் அப்படின்றது என்னன்னா, இவங்களுடைய அரசியல் சாசனத்தில் அன்னைக்கு மாணவர்களை தூண்டிவிட்டு மாணவர் போராட்டம், ஜென்சி போராட்டம்னு ஒன்று ஆரம்பித்து இவங்க அவசர கதியில கொண்டு வந்த, மக்கள் கிட்ட கருத்து கேட்காம அவசர கதியில கொண்டு வந்த ஒரு ரெஃபரண்டம். இப்போ இந்த தேர்தலில் பிப்ரவரி மாதம் நடந்த தேர்தலில் 2 விஷயம் நடந்தது. ஒன்று, அவங்க எம்பிக்கள் யாருன்னு சொல்லி அதற்கான தேர்தல், பிரதமருக்கான தேர்தல். 2வது, இந்த ரெஃபரண்டம் வேண்டுமா வேண்டாமா, இந்த கான்ஸ்டியூஷனல் அமெண்ட்மெண்ட் அப்படின்றது வேணுமா வேணாமான்னு சொல்லி அந்த ஜூலை சார்ட்டருக்கான இது. அதில் வேண்டும் சொல்லி பங்களாதேஷோட பெரும்பாலான மக்கள் இதுக்கு வாக்களிச்சாங்க. பிறகு பதவியேற்பின் போது இந்த ரகசிய காப்பு பிரமாணம் அப்படின்னு சொல்லி நம்ம அந்த ஓத் டேக்கிங் செரிமனி நடக்கும். அந்த இடத்துல பிஎன்பியோடைய எல்லா எம்பிஸும் அவங்களுடைய பிரதமர் தாரிக் ரஹ்மான் உட்பட இந்த ரெஃபரண்டத்தில் ஓத் எடுக்க மறுத்துட்டாங்க. அப்போ என்ன அர்த்தம்? இந்த ரெஃபரண்டத்தில் அவங்களுக்கு ஈடுபாடு இல்லை அப்படின்றது அர்த்தம். இப்போ இந்த இடத்துல லீகல் அந்த எஃபெக்ட் அதுக்கு இருக்கா அப்படின்னு கேட்டிங்கன்னா கிடையாது. அந்த சீர்திருத்தம் வேணுமா வேணாமான்னு மக்கள்கிட்ட கேட்குறாங்க. பொது தேர்தலோட சேர்த்து ஒரு கேள்வி வைக்கப்படுது, அதுக்கு வேணும்னு சொல்லி வாக்களிக்கிறாங்க. ஆனால் பிஎன்பியோட எம்பிஸ் யாருமே இந்த இடத்துல அடிஷ்னல் ஓட் டேக்கிங்கை பண்ணலை. இப்போ ஜமாத் என்ன பண்ணாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அவங்களுடைய எம்பிக்கள் ஓட் டேக்கிங்கே நாங்கள் பதவி பிரமாணத்தையே நாங்கள் ஸ்கிப் பண்ணுறோம் அப்படின்னு சொல்லி பாய்காட் பண்ணாங்க. இது ஒரு ஜென்சிஸ் ஆக்சுவலாக ப்ரொட்டஸ்ட் பண்ண அந்த மாணவர்கள் அவங்களுடைய நேஷனல் சிட்டிசன் பார்ட்டி என்சிபி வெறும் 3% வாக்கை தான் பெற்றுச்சு. 3-5% வாக்கை தான் பெற்றுச்சு. அவங்களுடைய தலைநகரில் தான் இவங்க ரொம்ப பவர்ஃபுல்லாக இருந்தாங்க. அங்கே ஒரு எம்பி கான்ஸ்டிட்யூன்சி தவிர இவங்களால பெரிய அளவுக்கு வெற்றி பெற முடியல அப்படின்றதும், இந்த இடத்துல இவங்களை ஜமாத்தி இஸ்லாமி போன்ற ரேடிக்கல் அமைப்புகள் தெளிவாக பயன்படுத்தியிருக்காங்க அப்படின்றதும் அந்த காலகட்டங்களிலே நம்ம பேசணும். ஏன்னா அதில் இருந்த சில முக்கியமான பெண் தலைவர்கள் மற்றும் இந்த லிபரல்ஸ்ன்னு சொல்லக்கூடிய யங்ஸ்டர்ஸுமே பார்த்தீங்கன்னா ஜமாத்தி இஸ்லாமியோட இவங்க போய் கூட்டணி வைக்கிறாங்க. என்சிபி இது ஒரு புரட்சிப்படை, ஒரு மாணவர் புரட்சி, ஜென்சி, இன்னைக்கு ரொம்ப காமன் டேர்மாக நம்ம யூஸ் பண்ணிட்டு இருக்கோம். அந்த புரட்சியில சேர்ந்த இது ஒரு ரேடிக்கல் அமைப்போட சேர்ந்து கூட்டணி வைக்கும் போது அதோட தன்மை வேற மாதிரி போகுது அப்படின்னு சொல்லி அங்கே இருக்கவங்க நிறைய பேர் ரிசைன் பண்ணாங்க அப்படின்றத பார்க்குறோம். இப்போ இந்த இடம் இந்தியாவுக்கு ரொம்ப ரொம்ப முக்கியமானது. ஸோ அவங்க பாராளுமன்றத்தில் அவங்க எதிர்கட்சி தலைவர் போராட்டம் அறிவிக்கிறாங்கன்னா நமக்கு என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா, ஸ்ட்ரீட் பவர் யாருக்கிட்ட இன்னைக்கு இருக்கு அப்படின்னா ஜமாத்தி இஸ்லாமி கிட்ட தான் இருக்கு. இது ஒரு மைனர் ப்ரொசீஜரல் ஸ்பேட் அப்படின்றது கிடையாது. இந்த ரெஃபரண்டத்தை ஏற்க மாட்டோம் அப்படின்றது தான் பிஎன்பியோடைய சிங்கிள் பாயிண்ட். இதுக்கு பிஎன்பிக்கு நேர் எதிராக இருக்கக்கூடிய அவாமி லீக், தடை செய்யப்பட்ட திரு ஷேக் ஹசீனா அவர்களும் இந்த ரெஃபரண்டத்தை எதிர்க்கிறாங்க. ஏன்னா இதுக்கு உள்ள இருக்கக்கூடிய இதெல்லாம் இம்ப்ளிமெண்ட் பண்ணும்போது பேருக்கு நல்லா இருக்கும், ஆனால் நிறைய விஷயங்கள் அதை நாட்டை டீஸ்டெபிளைஸ் பண்றதுக்கான அபாயம் இருக்கு அப்படின்றதும்
பிளஸ் பொலிட்டிக்கல் பவரை டைல்யூட் பண்றதுக்கான ஒரு முன்னெடுப்பாக இருந்தால் இந்த ரெண்டு பெரிய கட்சிகளுமே பார்க்குறாங்க அப்படின்றத பார்க்குறோம். ஸோ இது ஒரு ஸ்ட்ரீட் ப்ரொட்டஸ்டா போச்சு அப்படின்னா, இப்போ ஆளுங்கட்சியா இருக்கிறது பிஎன்பி, எதிர்கட்சியா இருக்கிறது ஜமாத்தி இஸ்லாமி. இப்போ எதிர்கட்சியை ஆளுங்கட்சியை நோக்கி ஒரு ப்ரொட்டஸ்ட்டை பண்ணாங்கன்னா இது யார் முதல்ல குறிவைக்கப்படுவாங்கன்னா அங்கே இருக்கக்கூடிய மைனாரிட்டிஸ், குறிப்பாக இந்துக்கள். ஏன்னா இந்த முறை ட்ரெடிஷ்னல் அவாமி லீக் சப்போர்ட்டர்ஸாக இருந்த இந்துக்கள் மைனாரிட்டிஸ் எல்லாருமே பெருமளவுக்கு சப்போர்ட் பண்ணது தாரிக் ரஹ்மான் தான். தாரிக் ரஹ்மானுக்கும் ஜமாத்தி இஸ்லாமிக்கும் 1-on-1 ஃபைட் வரும்போது அவங்களுடைய பொலிட்டிக்கல் சாய்ஸ் ஜமாத் கிட்ட போய் இருக்க முடியாது, ஜமாத் கிட்ட நாடு போயிடுச்சுன்னா நம்மளுடைய உயிருக்கே ஆபத்து வந்துடும்ன்ற பயத்துல இவங்க கன்சாலிடேட்டா போய் பிஎன்பிக்கு ஓட்டு போடுறாங்க. இப்போ இந்த பிஎன்பிக்கு எதிரான போராட்டத்துல பெங்கால்ல ஜென்ரலாகவே பார்த்தோம்னா எந்த அளவுக்கு வயலன்ஸ் அதிகமாக இருக்கும் அப்படின்றது நமக்கு தெரியும். ஸோ இதில் இந்துக்கள் குறிவைக்கப்பட்டாங்க அப்படின்னா இதோட எதிரொலி கண்டிப்பாக நம்ம இந்தியா மேலே இருக்கும் அப்படின்றத பார்க்கலாம். இப்போ பிஎன்பி ஒரு அசுர பெரும்பான்மையில் இருக்கிறாங்க. கிட்டத்தட்ட பார்த்தீங்கன்னா 209 சீட் 300 சீட்டில் 2/3 மெஜாரிட்டியில் இருக்கிறாங்க. ஜமாத்தோட 11 கட்சி கூட்டணி எல்லாம் சேர்ந்து 77 சீட்டு, ஜமாத்துக்கு பார்த்தீங்க அப்படின்னா 68 சீட்டு. இதுக்கு முன்னாடி இவங்க அதிகமாக இதை எடுத்தது அப்படின்னு பார்த்தீங்கன்னா 20க்கும் குறைவாக தான் எடுத்திருக்காங்க அப்படின்றத பார்க்குறோம். இப்போ இந்த 11 பார்ட்டி அலையன்ஸ், ஜமாத்தி இஸ்லாமி பார்ட்டி அலையன்ஸ் பார்டர் டிஸ்ட்ரிக்ட்ஸில் தான் அதிகமாக ஜெயிச்சிருக்காங்க. அங்கே அவங்களுடைய ப்ரொட்டஸ்ட்டை வந்து நம்ம பார்த்தோம். இந்தியாவிலேருந்து சட்டவிரோதமாக குடியேறிய பங்களாதேஷிகளை வெளியேற்றும் போது இது புஷ்இன் அப்படின்னு சொல்லிட்டு அந்த சைடு அவங்க ஒரு அரசியல் ஒரு பிரச்சனையை அதை எடுத்துட்டு போனாங்க. அங்கேயுமே நிறைய ப்ரொட்டஸ்ட் இருந்ததை பார்த்தோம். இப்போ கீ பிளேயர்ஸ் யாரு? ஃபர்ஸ்ட் பிஎன்பி, அதோடைய தலைவராக இருக்கக்கூடிய பங்களாதேஷ் பிரதமர் திரு தாரிக் ரஹ்மான் அவர்கள். அவர் கிளியர் கட்டான மெஜாரிட்டியை வந்து பெற்றிருக்காரு. கிளியர் அண்ட் எங்களுக்கு வேணும், கான்ஸ்டியூஷனல் ரிஃபார்ம் கவுன்சில் அப்படின்றது எக்ஸிகியூட்டிவ் பவர், அது அரசாங்கம் முடிவு பண்ணணும், மெஜாரிட்டியோட மக்களால் தேர்ந்தெடுக்கப்பட்ட அரசாங்கம் முடிவு பண்ணுமே தவிர ஸ்ட்ரீட் ப்ரொட்டஸ்ட்ல உட்காந்து தெருவில் உட்காந்து மாணவர்கள் அமைப்பு கொடுக்கறதை ஏற்றுக்க முடியாது அப்படின்றதும், தங்களை ஒரு மாடரேட் ரேடிக்கலாகவும் இல்லாமல் அதே சமயம் லிபரலாகவும் இல்லாமல் ஒரு மாடரேட் ஃபோர்ஸாக அவங்க வந்து ப்ரொஜெக்ட் பண்ணுறாங்க. ஜமாத்தி இஸ்லாமி எடுத்தீங்க அப்படின்னா ஒரு ஹார்ட்லைன், பங்களாதேஷ் 1971 இண்டிபெண்டன்ஸை எதிர்த்த ஒரு அமைப்பு, ரஜாக்கர்களை கொண்டு சொந்த நாட்டு மக்களையே, பாகிஸ்தானை எதிர்த்த சொந்த நாட்டு மக்களையே கொலை செய்த ஒரு அமைப்பு, தடை செய்யப்பட்ட ஒரு பயங்கரவாத அமைப்பாகவும் இருந்தது. இவங்க என்ன சொல்றாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அந்த ரஜாக்கர் படுகொலைக்கு, இவங்க நடத்திய படுகொலைக்கு மன்னிப்பு கேட்டாலும் அவங்களுடைய டிஎன்ஏ அப்படின்றது ஒரு மத ரீதியா இருக்கிறதுனால இந்தியாவை ஒரு வன்மமா எதிரியா பார்க்கக்கூடிய ஒரு அமைப்பா இன்னைக்கு அவங்களுடைய எதிர்கட்சி அப்படின்றது இருக்கு. அடுத்தது பார்த்தீங்க அப்படின்னா நேஷனல் சிட்டிசன்ஷிப் பார்ட்டி, இதுதான் இந்த ஜென்சி பார்ட்டின்னு நம்ம சொல்லுவோம். இதோட இப்போ தலைமை யார்கிட்ட இருக்குன்னு பார்த்தீங்கன்னா நஹீத் இஸ்லாம் ஐடியாலஜிக்கலா இல்லாம இருந்தாலும் இந்திய எதிர்ப்பை மட்டுமே ஒரு பெரிய ஒரு இதுவா வச்சு ரெண்டு விஷயத்த அவங்க முன்னுக்கு கொண்டு வராங்க. ஒன்று டைனாஸ்டி பாலிடிக்ஸ், அதோடைய சலிப்பு இன்னைக்கு எல்லா தேர்தல்லையும், எல்லா மாநில தேர்தல்கள்லையும் இந்தியாவிலேயே இருந்ததை நம்ம பார்த்தோம், இலங்கையில நம்ம பார்த்தோம், மாலத்தீவுல நம்ம பார்த்தோம், நேபாளில் பார்த்தோம். ஸோ அது ஒரு லெஜிட்டிமேட் இதுவா இருந்தாலும் இந்தியாவை எதிரியாக காமிச்சுதான் இவங்களுமே இருக்கிறாங்க அப்படின்றத பார்க்குறோம். அடுத்தது முகமது யூனிஸ். இப்போ இங்க பாத்தீங்க அப்படின்னா முகமது யூனிஸுக்கு அமெரிக்காவுடைய கைப்பாவையா உள்ள ஒரு பெரிய ரோல் அப்படின்றது இருக்கு. இதுல ஷேக் ஹசீனா அவர்கள் மிக முக்கியமான பார்ட்டி. பட் அவங்க இந்த இடத்துல எக்ஸ்க்ளூட் ஆகும் பொழுது டாக்டிக்கலா தன்னுடைய பார்ட்டியா இருக்கக்கூடிய அவாமி லீகை தாரிக் ரஹ்மான் அவர்களுக்கு சப்போர்ட் பண்றதுக்கான வேலைகளை முன்னெடுப்பாங்க. இப்போ இந்தியாவோட கால்குலஸ் என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா, ரஹ்மான் அவர்களுடைய டீமோட திரு ஜெய்சங்கர் அவர்களுடைய டீம், நம்மளுடைய வெளியுறவுத்துறை பேசிக்கிட்டு இருக்காங்க, ஓரளவுக்கு என்கேஜ் பண்றாங்க. சுமூகமான உறவு அப்படின்றது ஓரளவுக்கு இப்ப சீராயிருக்கு அப்படின்றத பாக்குறோம். அட்லீஸ்ட் ஆன்டி இந்தியா பாலிடிக்ஸை ரொம்ப ஓப்பனா பண்ணாம ஓரளவுக்கு இருக்கிறாங்க அப்படின்றதும். பட் பங்களாதேஷ் இப்போ இந்தியாவுக்கு ஒரு ஸ்ட்ரக்சரல் த்ரெட். எந்தெந்த மாநிலங்களுக்கு? வெஸ்ட் பெங்கால், மிசோரம், அஸ்ஸாம், இந்த 3 மாநிலங்களுக்கு ஒரு ஸ்ட்ரக்சரல் த்ரெட்டா மாறி இருக்கிறத நம்மளுடைய இராணுவத்துடைய புது படைப்பிரிவுகளா இருக்கட்டும், இல்லை நம்ம ரஃபேலை கொண்டு போய் நிறுத்தினதா இருக்கட்டும், போர் ஒத்திகைகளை இந்தியா போன வருஷம் பண்ணதா இருக்கட்டும், தெளிவா பங்களாதேஷை இர்ரெஸ்பெக்டிவ் ஆஃப் பொலிட்டிக்கல் லீடர்ஷிப் இந்தியா இப்போ ஒரு த்ரெட்டா பாக்குறாங்க அப்படின்றத பார்க்கும்.
இந்த பாயிண்ட்ல தான் இப்ப அங்க போராட்டம் நடந்துச்சு, இந்துக்கள் கொல்லப்படுறாங்க, அங்க இருக்கக்கூடிய மைனாரிட்டிகள் கொல்லப்படுறாங்கன்னா அவங்க பல பேர் இங்க அகதிகளா வர்றதுக்கும், இந்த பக்கம் இருக்கக்கூடிய எல்லை மாநிலங்கள் மிகப்பெரிய பதட்டமான சூழ்நிலையை போறதுக்கும் ஒரு தெளிவான ஒரு வாய்ப்பு அப்படின்றது இருக்கு. அதே மாதிரி சைனா சைடு பாத்தீங்க அப்படின்னா இப்போ டபுள் கேம் பிளே பண்ணிட்டு இருக்காங்க. பிஎன்பிக்கு ரொம்ப ஆக்டிவா சப்போர்ட் பண்ணது யாருன்னு பாத்தீங்கன்னா சீனா தான். பட் அதே சமயம் ஜமாத்தி இஸ்லாமியோடையும் அவங்க ஜெயிச்ச பிறகு அவங்க கிட்டயும் ஆக்டிவா பேசிட்டு இருக்காங்க. ஸோ இந்த டக் ஆஃப் வார்ல யாரு ஜெயிக்கிறாங்களோ அவங்க கூட அலைன் பண்ணக்கூடிய அந்த வேலையை இப்ப சைனா பார்த்துட்டு இருக்கு. இன்னொரு பக்கம் பாத்தீங்க அப்படின்னா அமெரிக்காவுடைய ஒரு டிப்ளமேட்டோட ஆடியோ லீக் ஆனதை பத்தி நம்ம ஏற்கனவே போட்டிருந்தோம். இந்த இடத்துல ஜமாத்தோடைய ரைஸை எப்பயுமே இதை வந்து ஒரு டெக்னிக்கலா எதிரியா பார்க்கக்கூடிய அமெரிக்கா இதை வந்து டெமோக்ராட்டிக் ப்ரொமோஷன் அப்படின்றாங்க. ஜனநாயகத்துல கிடைச்ச ஒரு அங்கீகாரம், ஜனநாயகத்துல கிடைச்ச ஒரு வேலை உயர்வு அப்படின்ற மாதிரி, பணி உயர்வு அப்படின்ற மாதிரியும், அதே மாதிரி பார்த்தீங்க அப்படின்னா பிஎன்பி வந்து ஒரு சீக்ரெட் அண்டர்ஸ்டாண்டிங்ல இருக்கு அமெரிக்கா கூடயும் ஜமாத் கூடயும் அப்படின்றதையும் அவங்க சொல்றாங்க. ஸோ இதுல உத்து கவனிச்சோம் அப்படின்னா ஒருவேளை இந்த பிரச்சனையை இவங்க ரெண்டு பேருமே ஒரு டாக்டிக்கலா ஒரு அண்டர்ஸ்டாண்டிங்ல எதிர்கட்சி வலிமை பெறுது, ஆளுங்கட்சி அதை எதிர்த்து நிற்குது அப்படின்ற போது இங்க நேச்சுரலா யாரு கெயின் ஆகுறாங்க? இந்தியா பக்கம் மீண்டும் அகதிகளை உருவாக்கி இந்த பக்கம் அனுப்பிச்சாங்க அப்படின்னா இந்தியால இருந்து வரக்கூடிய லட்சக்கணக்கான பங்களாதேஷிகளை உள்ள வரதை நம்ம தடுக்க முடியும் அப்படின்ற உள்ள ஒரு பார்வை இருக்கிறதுக்கான சான்சஸ் நம்ம வந்து உதாசீனப்படுத்த முடியாது. ஏன்னா இது பாலிடிக்ஸ்ல அந்த அளவுக்கு மோசமா எல்லாரும் பண்ணுவாங்க அப்படின்றத நம்ம கடந்த கால வரலாற்றிலே பார்க்கலாம். மேக்ரோ எக்கனாமிக்ஸா எடுத்தீங்க அப்படின்னா இன்ட்ரீம் கவர்மெண்ட், இப்போ இந்த இடைப்பட்ட கவர்மெண்ட் ஓரளவுக்கு இந்த கம்ப்ளீட்டா கொலாப்ஸ் பண்ணாலும் புது கவர்மெண்ட் ஒரு ரிகவரி பாத்ல கொண்டு போறாங்க அப்படின்றதையும் நம்ம பார்க்குறோம். பட் அவங்களுடைய கோர் அப்படின்றது ஆர்எம்ஜின்னு சொல்லக்கூடிய ரெடிமேட் கார்மெண்ட் எக்ஸ்போர்ட். அதுல இந்தியாவோட உதவி இல்லாம பங்களாதேஷால ஷிப்மெண்ட்ஸை பண்ண முடியாது. பாகிஸ்தான் கூட என்னதான் அவங்க நட்பை வளர்த்துக்கிட்டாலும் அவங்களுக்கும் பாகிஸ்தானுக்கும் எல்லை அப்படின்றது கிடையாது. பாகிஸ்தானால பெரிய அளவுக்கு வேல்யூ அடிஷனும் பண்ண முடியாது. இப்ப ஜமாத் இந்த போராட்டத்தை ஆரம்பிக்கிறதுக்கு காரணம் அப்படின்னு சொல்லி நீங்க இன்னும் கொஞ்சம் டீப்பா பார்த்தோம் அப்படின்னா ஒரு விஷயம் தெளிவா புரியும். இந்த போராட்டம் எப்ப அறிவிக்கிறாங்க? ஈரான் மற்றும் அமெரிக்காவுடைய போர் நிறுத்தத்துக்கு பிறகு. ஈரானுடைய அந்த பகுதி அமைதிக்கு திரும்பின பிறகு ஃபோக்கஸ் அப்படின்றது மீண்டும் சைனாவை ஒட்டி இருக்கக்கூடிய எல்லை நாடுகள், அதாவது இந்தோ பசிபிக்ல தான் இருக்கும் அப்படின்றத நான் சொல்லியிருந்தேன். இதை இராணுவ ரீதியா அமெரிக்கா பண்ண மாட்டாங்க, இதை அரசியல் ரீதியா பண்ணுவாங்க அப்படின்ற போது தாரிக் ரஹ்மான் இப்ப சைனா லீண்டா இருக்கிறதுனால மீண்டும் ஒரு ஆட்சி மாற்றத்தை நோக்கி இந்த நாடு போறதுக்கான ஒரு அபாயம் இருக்கிறது தெளிவா தெரியுது. இது டைமிங் நம்ம உத்து பார்த்தா தான் புரியும். ஏன்னா பங்களாதேஷ்ல அமெரிக்காவுடைய மிலிட்ரி பேஸை சென்ட் மார்டின் தீவுகள்ல அவங்க ஏற்கனவே கேட்டுட்டு இருக்காங்க. அதனாலதான் ஷேக் ஹசீனா அவர்கள் ஆட்சியை இழந்ததை நம்ம பார்த்தோம் ஏற்கனவே. பிளஸ் மியான்மாருக்குள்ள அந்த பிரதர்ஸ் அலையன்ஸை, 3 பிரதர்ஸ் அலையன்ஸை ஸ்ட்ரென்தன் பண்ணி மியான்மாரோடைய இராணுவ ஆட்சியை வீழ்த்தி சைனாவை நெருக்கிறதுக்கான வேலையும் இவங்க பண்ணிட்டு இருக்காங்க. ரெண்டுத்துக்குமே மைய புள்ளியா இருக்கிறது பங்களாதேஷை ஆளக்கூடிய பிரதமர் யாரு அப்படின்றதுதான். இந்த பிரதமரும் ஒரு சைனா லீனிங் எடுக்கும் பொழுது இவரை கவுக்கிறதுக்கான வேலைகள் அப்படின்றது இவங்க பண்ணாலும் பண்ணுவாங்க, இல்லை நம்ம சொல்ல முடியாது. ஸோ இப்போ ஒரு கிளியர் கட்டான ரேடிகலைஸ்ட் அமைப்பான ஜமாத்தி இஸ்லாமி பயங்கர ப்ரூட்டல் ஃபோர்ஸோட அங்கே இருக்கிறாங்க. பார்டர் செக்யூரிட்டி இந்தியாவுக்கும் பங்களாதேஷுக்கும் பெரிய பிரச்சனை இருக்குது. ரிலீஜியஸ் பேஸ்ட், கம்யூனல் பேஸ்ட் வயலன்ஸ் வரதுக்கான வாய்ப்புகள் அதிகமாக இருக்கு. போன முறை தெருவில் ஸ்ட்ரீட் ப்ரொட்டஸ்ட் இவங்க சொன்னதும் போராட்டத்துக்கும் வன்முறைக்கும் டிஃப்ரென்ஸ் கிடையாது அப்படின்றத நம்ம பார்த்தோம். அவங்க பாராளுமன்றம் கம்ப்ளீட்டாக முடக்கப்படுறதுக்கான வாய்ப்புகள் அப்படின்றது இருக்கு. ஸோ இந்த இடத்துல மீண்டும் இந்தியாவுக்கு நம்மளுடைய கிழக்கு பக்கம் இருக்கக்கூடிய பங்களாதேஷால ஒரு பெரிய தலைவலியும் பாதுகாப்பு அச்சுறுத்தலும் இருக்கு அப்படின்றத மறுக்கவே முடியாது. உங்க கமெண்ட்ஸை கமெண்ட் பாக்ஸ்ல போடுங்க. நன்றி, வணக்கம், ஜெய்ஹிந்த்.